பஸ் சாரதிகளை கண்காணிக்க AI தொழில்நுட்பம் என்பதான ஒரு செய்தியும் தினகரன் பத்திரிகையில் வெளியாக இருக்கிறது. பஸ் சாரதிகளை கண்காணிக்கவும் பொது போக்குவரத்தில் ஆசன பட்டிகளை கட்டாயமாக்கவும் செயற்கை நுண்ணறிவை அதாவது AI பயன்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. நாட்டில் ஆண்டுதோறும் வீதி விபத்துகளினால் சராசரியாக 3000 பேர் என்ற அளவில் உயிரிழப்புகள் பதிவாகின்றன. இதனையடுத்து அடுத்த ஆண்டு முதல் பஸ் சாரதிகளுடைய கண்காணிப்பு அமைப்புகள் பொருத்தப்பட இருக்கின்றன. இதேவேளை ஜூன் மாதம் முதல் பொது போக்குவரத்தின் ஆசன பட்டிகள் கட்டாயமாக்கப்படும் எனவும் போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற பொழுதே இந்த கருத்தினை அவர் வெளியிட்டிருக்கிறார். சிறந்த சாரதி கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கும் பாதுகாப்பு தரங்களை மேம்படுத்துவதற்கும் இந்த மாற்றங்கள் மேற்கொள்ளப்படவிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதேவேளை கொத்மலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்ற விபத்து காரணம் தொடர்பாக கண்டறிய தொடர் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். முதற்கட்ட விசாரணைகளில் இந்த விபத்தில் சாரதியின் தவறு எதுவும் கண்டறியப்படவில்லை என்பதாகவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்ற கருத்துக்களையும் நாங்கள் பிரதானமான செய்திகளாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.